Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான். ஸ்பைசி கார்லிக் பெப்பர் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் பாருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நம்ம ரைஸ் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஒரு 20 பல் பூண்டை வந்து நசுக்கி ஆட் பண்ணுறேங்க. பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த பூண்டோட வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பூண்டு. இப்போ வந்து ஆனியனை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஆனியனை வந்து நான் ஃபைனாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிறேன். ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம நார்மலாக செய்கிற ரைஸில் வந்துட்டு வெறும் கார்லிக், பெப்பர், ஆனியன் அது மட்டும்தான் நம்ம சேர்ப்போம். மசாலா எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டோம். பட் இது வந்து ஸ்பைசியான கார்லிக் பெப்பர் ரைஸ்ன்னு சொன்னேன், அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போது ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நான் 2 பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கூட இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேங்க. நார்மலாக நம்ம கார்லிக் பெப்பர் ரைஸில் ஆட் பண்ண மாட்டோம். இதில் வந்து தக்காளியும் நான் ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும், அதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தக்காளி வந்து நல்லா வெந்து குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அது 4 கப் அளவு இருக்குது. அதை இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சரிசி சாதமும் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஸ்பைசியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னொரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்துட்டு லோவில் வச்சுக்கோங்க. நம்ம மசாலா எல்லாமே அந்த ரைஸில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் இப்போது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சால்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்பைசியான கார்லிக் பெப்பர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வத்தல் இல்லை அப்பளம், பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த மாதிரி இதோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.